ஒரு குட்டி பிரேக்ஃபாஸ்ட் vlog பார்ப்போமா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் மிச்ச நாளைக்கு போகிற தோசை வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு சாம்பார் செஞ்சுட்டேன். தோசை மாவும் நல்லாவே புளிச்சு வந்துருச்சு. கிளைமேட் ஹாட்னால சாம்பார் ரெடி ஆகணுன்னே அதுக்கு நான் மில்க் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி இந்த வெஜிடபிள் எல்லாம் ஆட் பண்ணக்குள்ள எனக்கு கார்லிக் ஆட் பண்ண மறந்துச்சு. ஸோ அதனால் நான் தாளிப்புக்கும் நல்லா கார்லிக் போட்டுக்கொண்டேன். தாளிப்புக்கு எப்போயுமே நல்ல எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஸ்மெல்லும் நல்ல ஒரு டேஸ்ட்டையும் மிக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட்லேயே கீ தோசை தான் செஞ்சேன். சூப்பராக வந்துச்சு. ஹஸ்பண்ட்க்கு துவையல் அதெல்லாம் சரி வராது. அவருக்கு ஸ்பைசி அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதனால் அவருக்கு சாம்பாரை செஞ்சு அவர்கிட்ட பிளேட்டை கொடுத்து அவர் அனுப்பியாச்சு. எங்கள் வீட்டு குட்டியும் இப்போ இந்த தோசை ஃபேன் ஆகிட்டு அவருக்கு ஒரு கீ தோசை செஞ்சு ஸ்பெஷலாக அவரோட டிஷ்ஷில் அதையும் போட்டு அவக்கும் கொடுத்தாச்சு. நான் ஒரு மூட்டை கொச்சிக்கா போட்டு ஒரு சம்பளோடு நல்லா இடிச்சு எடுத்துக்கணும்னு நினச்சேன். எனக்கும் மீண்டும் அவளுக்கும் இந்த சம்பளிக்கணும், அப்படியாட்டி ஒரு துவையலிக்கணும், அப்படியாட்டி என்னமால் ஸ்பைசி சம்மந்தி மாதிரி என்னமால் மிக்கணும். ஸோ அதுதான் தோசைக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கான என்ன பிரேக்ஃபாஸ்ட் தோசையும் இந்த சம்பளும் சாம்பாரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.